எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் மேலையெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகிருக்குது, சரியில்லை பார்த்துங்க. ஆமாம், என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்குறீங்களா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 8000 ரூபாய் கூப்பனை பயன்படுத்தி என்னென்ன மாதிரிலாம் பொருட்கள் வாங்கலாம், அதே மாதிரி வீட்டை எப்படி ரெனோவேட் பண்ணலாம், இந்த சம்மருக்கு பாரிஸ் போகலாமா சுவிட்சர்லாந்து போகலாமா அப்படின்ட்டு அந்த 8000 ரூபாயை மையப்படுத்தி கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும் அதை பற்றியான டிஸ்கஷன்ஸ் மட்டும்தான் வீட்டில் போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு. என்ன சமாச்சாரம்? இந்த குற்றச்சாட்டை நான் சொல்லிங்க, சொன்னது யாரும் நீங்களே கேளுங்க. இப்போவே வீட்டுக்கு வீடு என்ன டிஸ்கஷன் தெரியுமா? அந்த கூப்பனை வச்சு என்ன புது பொருள் வாங்கலாம், இதுதான் டிஸ்கஷன். அந்த 8000 ரூபாயை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த கடையில் உங்களுக்கு பிடித்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அப்படி இல்லையா, வேற மாதிரி கூட யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட அந்த 8000 ரூபாயை பயன்படுத்தி நீங்கள் புது பொருட்களை வாங்கி கொள்ளலாம். அதாவது உங்க வீட்டுக்கு உங்க தெருவில் டெய்லி ஒரு வண்டி வரும், பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக், பழைய மிக்சி, பழைய கிரைண்டர்னு ஒரு வண்டி வருது இல்லைங்களா? அந்த வண்டியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கு என்ன காசு வேணுமோ வாங்கிக்கிட்டு அந்த 8000 ரூபாயை பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ எல்லா பொருட்களையும் வாங்கி நீங்கள் வீட்டை ரப்பிக்கலாம். இப்போ இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு பொருளை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, இந்த 8000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் செலவு பண்ணும்போது தயவு செஞ்சு உங்கள் கணவர்கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க, மோசமான பயலுக்கு குழப்பி விட்டுருவாங்க உங்களை. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டெம்போவை வாடகைக்கு பேசிக்கிட்டு அந்த டெம்போவை எடுத்துக்கிட்டு கிருன்னு கடைக்கு போய் உங்களுக்கு பிடித்த கடையில் உங்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி அந்த டெம்போவில் போட்டு நிரப்பி கொண்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஒரு வேலை அது எப்படி நீ எண்ணெய் கேட்காம போகலாம், அதை எப்படி நீ எண்ணெய் கேட்காம செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்காரர் ஏதாச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலோ அல்லது மிரட்டினாலோ இந்த அண்ணங்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னொன்று முக்கியம், உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கேட்டுறாதீங்க, குழப்பி விடுவாங்க. ஏதாவது மிரட்டினாங்க அது அப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி நல்லா இருந்துச்சா? அதாவது செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதுன்றது தான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்லலாம் எப்படி போயிட்டு இருந்தீங்க, ஓசி, அப்புறம் 1000 ரூபாய் எல்லாம் கரெக்டாக வந்துருதா, அதனால பலன் அடைகிறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? இது செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லி காட்டுறது. என்னமோ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே, தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி 8000 ரூபாய் கண்ணில் பார்த்ததே இல்லைன்ற மாதிரியும் நீங்கள் கொடுக்குற அந்த 8000 ரூபாய் கூப்பன் 8000 ரூபா அப்படின்ட்டு பார்த்து அப்படியே எக்ஸைட் ஆகிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் திமுக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்குது. என்ன தெரியுமா, இப்பயே போயிட்டு வீட்டுக்கு வீடு அந்த 8000 ரூபாய் கூப்பனை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க வேண்டியது. இது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது, இதை செய்யக்கூடாது. ஆனால் திமுக என்ன பண்ணிட்டு இருக்குது, வீட்டுக்கு வீடு போயிட்டு அதுவும் குறிப்பாக பெண்கள்கிட்ட, நாங்கள் பெண்கள்கிட்ட தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறோம். அடம் முடிச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை கூப்பிட்டு, எங்கே பாருங்க இந்த 8000 ரூபாய் கூப்பன் இதை வச்சுக்கோங்க, இது ஒரிஜினல் கிடையாது, இது சும்மா ஒரு மாடல், அதனால் இந்த மாடலை நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரிஜினலை கொடுப்போம், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை பத்திரமா வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் பாருங்கள், திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும். ஓட்டு போடல, நாங்கள் ஆட்சிக்கு வரலன்னா இது செல்லாது. அதனால் இந்த 8000 ரூபாய் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்ற மாதிரி மிரட்டி வந்துருக்கிறாங்க. ஊர் ஊராக தமிழ்நாடு முழுக்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். முதலமைச்சர் சொல்லிருக்காங்களே 8000 ரூபாய், அதான் சாம்பிள் தான் இது. ஒரிஜினல் ஜெயிச்சு வந்து முற்பாடு தருவாங்க. இதை வச்சுக்க, இதை வச்சுட்டு நம்ம ஜாமான் வாங்கிக்கலாம். ஓட்டு உனக்கு இங்கதான் இருக்குமா, போட்டுமா, ஒரே எனக்கு போட்டு அதுக்கு ஒண்ணு. இப்படி தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு ஃப்ராடு வேலையை திமுக தமிழ்நாடு முழுக்க வெளிப்படையாக செஞ்சுட்டு இருக்குது. இதில் ஒரு வீட்டுக்கும் போயிட்டு அந்த வயதானவர்கள் அல்லது அந்த படிப்பறிவு குறைவாக இருக்கிறவங்க அவங்ககிட்டலாம் போயிட்டு கொடுத்து ஓட்டு போட்டிங்கன்னா தான் இது செல்லும், இல்லைன்னா இந்த 8000 ரூபாய் உங்களுக்கு வராது அப்படின்ட்டு மிரட்டும் தோனியில் பேசிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. இதில் ஒரு திமுக உடன்பிறப்பு வேற, நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் நண்பர்களே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கூப்பனை வெளிப்படையாக கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இது தேர்தல் ஆணைய விதிமுறைக்கு உட்பட்டதுன்னு ஒரு ட்வீட் ஒன்று போடுறோம். அதுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரி அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறாரு, இங்கே பாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி அது அந்த மீடியா அந்த இது வடிவில் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தானே தவிர இந்த மாதிரி துண்டு பிரசுரங்கள் இந்த மாதிரி கூப்பனை கொடுக்கறது கிடையாது, இது சட்டத்திற்கு தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்ட்டு தேர்தல் ஆணைய அதிகாரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. ரிப்ளை பண்ணதெல்லாம் சரி, தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானதுன்னு தெரியுதில்ல, தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை என்ன, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவோ அல்லது அப்படி கொடுத்தவங்க மேலே என்ன மாதிரியான நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்து ஒன்றும் கிடையாது, சும்மா வாய் மட்டும்தான் இல்லையா? அப்போது இப்படி ஒரு விஷயத்தை வெட்ட வெளிச்சமாக திமுக நடத்திட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும்? இந்த தேர்தல் நியாயமாக நேர்மையாகத்தான் நடக்குது அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வரும்? அந்த நம்பிக்கை வரணும்னா தேர்தல் அதிகாரிகள்
நீங்கள் சும்மா ரோட்டில் போகிறவன், பைக்கில் போகிறவன், காரில் போகிறவன், சும்மா போகிறவனெல்லாம் பிடிச்சி நிப்பாட்டு, டிக்கே தர, சீட்டு தர, அதை கிழிச்சு காட்டு, இதை திறந்து காட்டுட்டு எல்லாத்தையும் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணு, எல்லாத்தையும் பண்ண தெரியுதுல்ல. யாருமே இல்லாத யாரோ ஒருத்தன் அவசரத்துக்கு ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு இருப்பான், அவனை பிடிச்சி நிப்பாட்டி இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. இப்படி வெளிப்படையாக வீடியோக்கள் வருதில்ல, திமுக காரன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு. அதுக்கு எதிராக நீங்கள் பண்ண நடவடிக்கை என்ன? அதை தடுக்க நீங்கள் பண்ணது என்ன? ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மாதிரி அப்பாவி மக்களை வந்து சோதிக்கிறன்ற பேரில் டார்ச்சர் பண்ணுறதை விட்டுட்டு நல்லாவே வெளிப்படையாக கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்கல்ல, போய் பாருங்கள், முதல்ல அதை பிடிக்கிற வழியை பாருங்கள். சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடிக்கு மிரட்டல் எடுத்துருக்காப்புல. அடேப்பா பயங்கரமான ஆளாக இருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அது என்ன மிரட்டல் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் நீங்கள் திணித்தீர்கள் என்றால் டெல்லிக்கு எதிராக தமிழ்நாட்டு போராட்டம் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டல் கொடுத்துருக்காரு. இது 2026 சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கு என்ன பேசணும்? இந்த 2026 தேர்தலில் இந்த 5 வருஷமாக நாங்கள் எண்ணத்தை கிழித்தோம், இந்த 5 வருஷமாக நாங்கள் மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் என்னென்ன, அதனால் மக்கள் எப்படிலாம் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசணும். அதை விட்டுட்டு இப்பயும் வந்து டெல்லின்னு பிடிச்சி டெல்லியை பிடிச்சது வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டெல்லிக்காகத்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 எம்பி உங்களுக்கு கொடுத்து நாடாளுமன்றத்துக்கு உங்களை அனுப்பி வச்சாங்க. அங்கே நாடாளுமன்றத்துக்கு 40 பேரோட படையோட போய் நீங்கள் செஞ்சது என்ன? அது சொல்லுங்க. அது செய்யறது எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் போய் டெல்லியில் கழட்டிடுறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மாநிலத்துக்கான தேர்தல், மாநில தேர்தலில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் டெல்லிக்கு எதிராக நாங்கள் போரிடுகிறோம், பழைய திமுகவை பார்ப்பீங்கன்ட்டு வசனம் பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. பழைய திமுக தான் நாங்கள் பார்த்துட்டுமே, பார்க்காத பழைய திமுகவா? 2011 2021 வரைக்கும் கூப்பில் இருந்தது, அதான் பழைய திமுக. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் பழைய திமுக அப்படின்னா, சர்க்கரையை போகிறான் எறும்பு தின்றுச்சு, சாக்கு போகிறான் கரையான் தின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞான ஊழல் செஞ்சுட்டு தான் சர்க்காரியா ஒரு அறிக்கை கொடுச்சு இல்லையா? அதான் பழைய திமுக. வேற என்ன பழைய திமுக? ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஒரு ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்குது, தமிழர்களே அது கிடையாது, இன்னொன்று கொலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு பேசியிருப்பார்ல, இதான் பழைய திமுக. வேற என்ன பழைய திமுக? இன்னும் நிறைய இருக்குது, நிறைய இந்த ஆபாச பேச்சு வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. இதான் பழைய திமுக. வேற என்ன பழைய திமுக? இப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிரட்டல் விடுத்ததுக்காக தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருமையாக ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாப்புல. என்ன தெரியுமா? ஸ்டாலின் மிரட்டல் விடுகிறாரு பழைய திமுகவை பார்ப்பீங்கன்ட்டு. அதாவது கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மதுரைக்கு பக்கமே எட்டி பார்க்காத ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அழகிரி அவர்கள் சொல்லிட்டாப்லையாம், மதுரை பக்கம் மட்டும் உங்கள் பையன் வந்தான், 2வது ஸ்டாலின் வந்தாப்புல அப்படின்னா ஆள் இருக்க மாட்டார் பார்த்து அப்படின்ட்டு அழகிரி அவர்கள் மிரட்டல் விடுத்ததுக்கு காரணமாக அந்த ஆட்சி முடிகிற வரைக்குமே மதுரை பக்கம் எட்டி கூட பார்க்காம இருந்தவர் தான் ஸ்டாலின் அப்படின்ட்டு சொன்னதோடு நிற்காம, ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ் அப்படின்ட்டாப்புல பொசுக்குன்னு இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழைய முடி திமுக பார்த்தீங்கன்னு பார்த்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். திரு ஸ்டாலின் ஒரு திமுகவை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி. கூட ஒரு உதாரணம் வேற சேர்த்து சொன்னார். இந்த சுந்தர் சி வடிவேல காமெடி இருக்கு இல்லைங்களா, வாடா என் தெருவுக்கு வாடா, என் ஏரியாவுக்கு வாடா, என் வீட்டுக்கு வாடா அப்படின்ன உடனே வந்த உடனே காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு இதான்ப்பா எண்டு ஒன்லி பில்டப்புப்பா அப்படின்ற வடிவேல் சொல்கிற அந்த காமெடி வேற சேர்த்து சொல்லி, ஸ்டாலின் சார் நீங்கள் இவ்வளோதான், ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாப்புல. அப்போது என்னன்னா இது வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகலை. இப்போது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டெல்டா பகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது போயிட்டு, அதாவது இங்கே பயிர்களெல்லாம் மழையால் மூழ்கி எல்லாம் அழிஞ்சப்போ இந்த பக்கம் எட்டி கூட பார்க்காதவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தெருவில் இறங்கி கடைகளுக்கு போய் டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ விவசாயிகள் மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறை இவ்வளோதானா? ஆனால் நான் என்ன பண்ணேன், நேரில் வந்து பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த ஒரு விளக்கம்லாம் அவர் பேசும்போது, இப்படியெல்லாம் பேசும்போது மக்கள்கிட்ட அது கனெக்ட் ஆகுது. எளிய மக்கள்கிட்ட, குறிப்பாக இந்த சட்டமன்றத்துக்காக ஓட்டு போடணும் அப்படின்ற மக்கள்கிட்ட வந்து அது கனெக்ட் ஆகுது. ஆனால் இவரை உட்காந்துக்கிட்டு இது டெல்லி எதிர்க்கிறேன், மோடி எதிர்க்கிறேன், இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். அது கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பாவும் மகனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தவழ்ந்து வந்தார், அப்படி வந்தார், இப்படி வந்தார்ன்ட்டு ஒருமையிலையும், அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி இந்த உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எடுத்துகிட்டு சில்லறத்தனமாக சுற்றிட்டு இருந்தாப்புல. ஆனால் இதையெல்லாம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றுறதுக்கு பால் டாப்ல ஸ்டாலின் அவர்களை பார்த்து மங்குனின்டாப்ல. என்ன சமாச்சாரம் அப்படின்னா, உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ பேசுகிற பேச்சு பரவுறதில்ல, திமுக உடன்பிறப்புகள் மட்டும்தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பேச்சு பயங்கரமாக ரீச் ஆகுது.
அதனால தாம் பரப்புரை செய்கிற எந்த பிரச்சாரமும் எடுப்பில்லை அப்படிங்கிற ஒரு சோகத்தில் திமுக இருக்குல்ல. பிரேமலதா அவர்கள் வேற ஒரு பக்கம், ஆமாம் இது டெல்லிக்கு எதிரான போராட்டம் பார்த்துங்க, தேமுதிக களத்தில் குதித்து தமிழ்நாடு முழுக்க போராடும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். இல்லை, அவங்க கிட்ட நம்ம ஒன்று தான் கேட்க வேண்டியது இருக்குது. இந்த 5 வருஷத்தில் போராட்டம் பண்ண போறீங்கல்ல, இப்போ இந்த 5 வருஷத்தில் எத்தனை மக்கள் பிரச்சனைகள், எத்தனை மக்கள், எல்லா தரப்பு மக்களுமே, எல்லா துறையை சார்ந்த மக்களுமே போராடாத போராட்டம் இல்லை, பட்ட பாடு இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்காக தேமுக பண்ண ஒரே ஒரு போராட்டத்தை நீங்கள் காட்டுங்க. தேமுதிக ஒரு போராட்டம், மக்கள் பிரச்சனைக்காக இந்த இடத்துல நாங்கள் வந்து நின்னோம், அல்லது குறிப்பாக இந்த துறையை சார்ந்த மக்களுக்காக நாங்கள் வந்து நின்னோம், நாங்கள் போராடினோம், நாங்கள் போராட்ட குணமுள்ள ஒரு கட்சி தான் அப்படின்ட்டு ஒரு இடத்துல நீங்கள் பண்ண போராட்டத்தை காட்டுங்க. இப்போ வந்து அந்த சர்க்கஸ் கோமாளி, அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிற சர்க்கஸ் கோமாளிகளோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? ஏற்கனவே இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சர்வே ரிசல்ட்ல என்ன சொல்றது அப்படின்னா, 10 தொகுதியில் வெறும் 2 தொகுதியில் மட்டும்தான் தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் ஏதோ ஒரு தொகுதி, இன்னொரு தொகுதி விருதுநகர், விருத்தாச்சலத்திலேயே கூட வாய்ப்பில்லை, ராஜான்ட்டாங்க, பிரேமலதா விக்கெட்டு காலி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இந்த 5 வருஷமா நீங்க போராடி கிழிச்ச லட்சணத்தை தான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. இப்படியாக செல்ஃப் எடுக்காத ஒரு பிரச்சாரம், செல்ஃப் எடுக்காத ஒரு கூட்டணி, செல்ஃப் எடுக்காத தேர்தல் வாக்குறுதிகள்லாம் யாரும் நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா 2021 நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றின லட்சணத்தை மக்கள் பார்த்ததுனால அந்த வாக்குறுதிகளும் எடுபடல. அப்படின்னும் போது இந்த 8000 முதல்ல மக்கள் நம்புவாங்களான்னு தெரியாது. ஏன்னா போன தடவை தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கிறதோ, உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கொண்டாந்து கொடுங்க, மனுவாக கொடுங்க. அது எல்லாத்தையும் வாங்கி இந்த பொட்டிகளை போட்டு நான் பூட்டுறேன், இங்கே பாருங்க, பூட்ட போகிறேன், பூட்டிட்டேன், சீலை வச்சுட்டேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை பிரித்து அந்த பூட்டை திறந்து அது உள்ளே இருக்கிற மனுக்கள் ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அது எல்லாத்தையும் நாங்கள் தீர்த்து வைப்போன்ட்டு விட்டையே பாருங்க ஒன்று. அதுலேயே மக்கள் கண்டுபிடிச்சாங்க இவங்க எப்படியாப்பட்ட ஆளுங்கன்ட்டு, ஓஹோ அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த 8000 கூப்பனே வேலைக்கு ஆகுமான்றது டவுட் தான். இப்படியாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கிற இந்த கோமாளித்தனமான பிரச்சாரங்களுக்கான ரிசல்ட்டு மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். ஆமாம், இன்னும் ஒரு வாரம், கிட்டத்தட்ட 10 நாள் பக்கம் இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன கோமாளித்தனங்கள்லாம் பண்ணுறாங்கன்றதை நம்ம டெய்லி வீடியோவில் பார்ப்போம். நன்றி.